கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எசேக்கியேல் 2:6. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எசேக்கியேல் 2:6. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரியம் நினைத்து பயந்து போயிருக்கிறேன். என் ஆஃபீஸில் இத்தனை பேர் என்னை எதிர்த்து வராங்க, நான் படிக்கிற இடத்துல இவ்வளோ பேர் என்னை எதிர்க்கிறாங்க, என் பிஸ்னஸில் இவ்வளோ பேர் என்னை எதிர்த்து வராங்க, ஏன் என்னோடய ஃபேமிலியிலேயே என்னை எதிர்த்து வரவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறேன். இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படாத, நீ அவங்களுக்கு பயப்பட வேணாம், நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். அவங்களுக்காக அவங்க நினைத்து நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு ஏசப்பா. எதுக்குமே பயப்படாத, அவங்கள நினைத்தும் பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். ஆமென். நான் அவங்க கூட இருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் மட்டும்தான் ஏசப்பாவை நினைத்துட்ருக்கீங்களா? அதனால பல பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீ எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கலாம், நீ எப்படி சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்களே, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறார், அவர்களுக்கு பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், அவங்க உனக்கு விரோதமாக என்ன காரியம் வேணால் செய்யட்டும், அது எதுவுமே வாய்க்காதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. பயப்படாதீங்க, அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து பெரிய காரியங்களையும் செய்வார். ஆமென். தானியேல் கூட இருந்தார். தானியேலுக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் இருந்துச்சு, ஆனால் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேலை எல்லா விதமான ஆபத்துக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி காப்பாற்றி அவர் உயர்த்தினார். அதே மாதிரி ஏசப்பா உங்களையும் அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.